வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதிகளின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டுமென எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தல். தேயிலை கொழுந்து உற்பத்தி 50% வீழ்ச்சி. பூஜித் ஜெயசுந்தரவிற்கு எதிரான தீர்ப்பு குறித்து போலீஸ் மா அதிபர்கள் அச்சம். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. சிறைச்சாலை மோதல்களுக்கு பின்னால் ஆதிக்க கட்டமைப்பு செயற்படுவதாக குற்றச்சாட்டு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் ஏற்படும் பல்வேறு அசம்பாவிதங்களின் பின்னணியில் மறைமுக ஆதிக்க கட்டமைப்பு செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. போலீசாரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியுமான அஜித் தர்மபால இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜு அமரசூரிய உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இரகசிய சந்திப்பு தொடர்பான புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. இப்புகைப்படம் மூலம் நாட்டின் மறைமுக ஆதிக்க கட்டமைப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அஜித் தர்மபால சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் குறித்த புகைப்படத்தில் ரணில் விக்ரமசிங்க மதுக்கோப்பை மற்றும் சிகரெட்டுகளுடன் காணப்படுகின்றார். அவருடன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜு அமரசூரிய உள்ளிட்ட உயர் தரப்பினர் கலந்துரையாடும் காட்சி பதிவாகியுள்ளது. எனவே இச்சந்திப்பானது சாதாரண பாமர மக்களுக்காக நடத்தப்பட்டது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்மை சேர்ந்த உயர் வர்க்கத்தினருக்கு ஏதேனும் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் ஏற்படும் போது இவ்வாறான கூட்டத்தினர் உடனடியாக ஒன்றிணைந்து அதை பாதுகாக்கும் நோக்கில் செயற்படுவது வழமையாகும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்று நாட்டில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதற்குள் அரசு அதிகாரிகள், உயர்மட்ட போலீசார் மற்றும் முப்படை அதிகாரிகள் முக்கிய தொழில் அதிபர்களை உள்ளடக்கிய மறைமுக சக்தியாக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. மகர மற்றும் நீர்கொழும்பு போன்ற சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக அரங்கேறும் குழப்பங்கள் மற்றும் அசம்பாவிதங்களுக்கு பின்னால் இந்த மறைமுக ஆதிக்க கட்டமைப்பின் சூழ்ச்சிகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அரசாங்கம் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமகால அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுத்தாலும் இந்த உயர்மட்ட குழாத்தினர் தமது வர்க்கத்தினரை பாதுகாப்பதற்காகவும் வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்புவதற்காகவும் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு வருவதாகவும் சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியுமான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சிறிது நேரத்திற்கு பின்னர் போலீஸ் மா அதிபருக்கும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்களுக்கும் இடையே வாட்ஸ்அப் குழுவினூடாக தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த தீர்ப்பு நாட்டின் போலீஸ் அதிகாரிகள் மீது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இதன் போது விவாதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நபர் ஒருவர் தனக்கு மற்றொரு நபரால் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசில் முறைப்பாடு செய்த நிலையில் அவ்வாறு முறைப்பாடு செய்த நபர் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நபராலேயே கொல்லப்பட்டால் போலீஸ் அதிகாரிக்கே மரண தண்டனை கிடைக்கும் நிலை ஏற்படும் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். எனவே இச்சூழலில் போலீசில் கடமையாற்றுவது ஆபத்தான நிலைமை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். போலீஸ் மா அதிபராக பதவி வகிப்பது இதன் மூலம் பாரிய அபாயத்தை பொறுப்பேற்பதாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதி போலீஸ் மா அதிபர் அந்த குழு விவாதத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் முன்வைத்த கருத்துக்களுடன் உடன்பட்ட போலீஸ் மா அதிபர் ஜனாதிபதியுடன் இந்நிலைமை குறித்து விவாதிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து வேறு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த விதி தனக்கும் வரக்கூடும் என்ற அபாயம் போலீஸ் மா அதிபருக்கும் பெரும்பாலான பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இவ்வழியில் போலீஸை கொண்டு செல்ல முடியாது. போலீஸை விட்டு விலகிச் செல்பவர்களின் எண்ணிக்கை இதனால் அதிகரிக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு ஆதரவான போலீஸ் அதிகாரிகள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள குழுவினருக்கும் இதனால் அச்சமடைந்துள்ளனர். அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்டு வேலை செய்து இறுதியில் பூஜ்யத்திற்கு நடந்ததே நடக்கும் என்ற கருத்து போலீசாருக்குள் பலமாக உருவெடுத்துள்ளமையினால் போலீஸ் துறை பெரும் சரிவை சந்திக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது போலீசாருக்குள் இருந்த கடும் அதிருப்தி இதன் மூலம் அதிகரித்துள்ளதாகவும் குறித்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக இன்று ஆய்வு நடத்தப்படும் என இலங்கை போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. நேற்று நீதவான் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து 104 கைதிகளை ஏனைய சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி கைதிகள் தும்பரை, வெலிக்கடை, பூசா, களுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை சிறைச்சாலை
சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்து தற்போது ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலினால் சிறைச்சாலைக்குள் நேர்ந்துள்ள சேதம் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என கணிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு கைதிகளை சந்திப்பதற்கான அனுமதியும் பார்வையாளர்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் சாத்தான், அசார், பட்டா உள்ளிட்ட மற்றுமொரு கைதியும் இணைந்தே பதற்றமான சூழலை ஏற்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளது. பதற்ற நிலைமையின் போது வன்முறையில் ஈடுபட்ட கைதிகளை அடையாளம் கண்டு அவர்களில் 104 பேரை பூசா உள்ளிட்ட 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் பரிமாற்றுவதை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதனால் இந்நாட்களில் நிலவும் போதைப்பொருள் தட்டுப்பாடு காரணமாகவே இப்பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு எனவும் கைதிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நெரிசல் காரணமாக பிரச்சினைகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன், ஒரு கைதி தடுத்து வைக்கப்பட வேண்டிய இடத்தில் 4 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகர சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உரிய தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் வருத்தத்தை வெளியிடுவதாக குறிப்பிட்ட அவர், வேறு விதமான மோதல்கள் வெடிப்பது ஆரோக்கியமான விடயம் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தலையிட வேண்டியது அவசியம் என்பதுடன் வன்முறை சம்பவங்கள் தொடர்பான பொறுப்பினை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஹட்டன், கொத்மலை, நுவரெலியா, கம்பளை, கண்டி மற்றும் தெல்தெனியா ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு 11 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே, கோரள மற்றும் கங்க இகல கோரள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் அவற்றை சூழவுள்ள பகுதிகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் யாட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவிற்கு நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் நோவூர் பிரதேச செயலக பிரிவுகள் உட்பட அவற்றை சூழவுள்ள பகுதிகளுக்கும் 2ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவை தவிர கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, தலவாக்கலை, கொத்மலை கிழக்கு மற்றும் கொத்மலை மேற்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் நிவித்திகலை மற்றும் இரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகள் அவற்றை உள்ள பகுதிகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய, சப்ரகமுவ, ஊவா, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
நாட்டின் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவீனம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தரவுகளை வெளியிட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான செலவீனம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய வெளிநாட்டுத்துறை செயற்திறன் அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக 182 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த வீழ்ச்சியானது தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் வர்த்தக ரீதியிலான வாகனங்கள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியுள்ளது. ஜூன் மாதத்தில் இச்சரிவு பதிவாகியிருந்த போதிலும் 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒட்டுமொத்தமாக 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் 2025 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட 1.57 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவிலான குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரம்புக்கனையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றும் திகனையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை 6:15 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் வரை காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பச்சை தேயிலை கொழுந்து உற்பத்தி 50% வீழ்ச்சியடைந்துள்ளது. கொழுந்து பற்றாக்குறையினால் தேயிலை தூள் உற்பத்தியும் பாரியளவில் குறைவடைந்துள்ளமையினால் அந்நிய செலாவணி சுமார் 40% நாட்டிற்கு இழக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மாதாந்தம் தேயிலை ஏற்றுமதி மூலம் 110 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்ட போதிலும் ஏற்பட்டுள்ள கொழுந்து பற்றாக்குறையினால் 50 மில்லியன் டாலர் வரை நாட்டிற்கு இழக்கப்படும் அபாயம் உள்ளதாக சிரேஷ்ட தேயிலை ஆலோசகரும் தேசிய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான சமன் கீகனகே தெரிவித்துள்ளார். கடுமையான வறட்சி மற்றும் உரப்பற்றாக்குறை காரணமாக பச்சை தேயிலை கொழுந்து உற்பத்தி 50% வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு பருவத்தில் ஒரு மரத்தில் இருந்து 3 கிலோகிராம் தேயிலை கொழுந்து அறுவடை பெறப்பட்ட போதிலும் அந்த அளவு பாதியளவாக குறைவடைந்துள்ளதாகவும் ஒரு ஏக்கரில் இருந்து கிடைக்கப்பெறும் 400 கிலோகிராம் பச்சை தேயிலை கொழுந்து அறுவடை 200 கிலோகிராம் வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான பெரும் தாக்குதலை இரத்து செய்ததாக தெரிவித்ததை அடுத்து அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தாக்குதல் உருவாவதை அவர்கள் கண்டதனால் அதன் தீவிரத்தை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்போது நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை வடிவில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது நாளை மதியம் ஆரம்பிக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் போன்ற நட்பு நாடுகளும் ஈரானும் திட்டமிட்ட தாக்குதலை இரத்து செய்யுமாறு தன்னிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனினும் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை நிறுத்துமாறு ட்ரம்பிடம் தாங்கள் கோரிக்கை விடுக்கவில்லை என ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அரை அரசு செய்தி நிறுவனம் முட்டாள் ட்ரம்புக்கு சக்தி தீர்ந்துவிட்டது என விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.